வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, உலகத் தமிழ் சொந்தங்களே. தமிழ்நாடு அரசு இலவசமாக 9லிருந்து 14 வயது சிறுமிகளுக்கு ஒரு தடுப்பூசி ஒன்று, HPVன்ற தடுப்பூசி, கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக இலவசமாக போடுறாங்க. அதை பற்றி பாரு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். செய்தியை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வருண் ஏன் இன்னைக்கு வரலன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு மனிதன் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், தவறு கிடையாது. இரவு நேரத்தில் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அதற்கான தேவை வரும் பொழுது, அதுக்கான சூழல் வரும்போது, பனிமூட்டத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்று சிலருக்கு விருப்பம் வரும்பொழுது போய் சாப்பிடலாம். அதையும் நம்ம தவறுன்னு சொல்ல. ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பரவாயில்ல. 5 ஐஸ்கிரீமை ஒன்றா சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கொள்ளும். அவர் தொண்டை கட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து உள்ளார்கள். டான்சில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வீக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால பேச முடியல, அந்த அளவுக்கு சாப்பிட்டு ஐசில பாங்குற மாதிரி இருக்காப்புல. அதனால அவர் கொஞ்சம் குரல்லாம் சரியானதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். ஸோ அதனால ஒரு 2 காணொளிகளுக்கு அவர் இருக்க மாட்டார் என்பதை இங்க பதிவு செய்து கொள்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ நீங்க கேட்டது போல, இப்போ தமிழக அரசு கல்வித்துறையிலிருந்து இலவசமாக ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு HPV வைரஸ் வேக்சின் என்று தடுப்பூசி என்று சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அது பேரு. அதாவது கருப்பை வாயில் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஒரு நோய் கிருமி, அது வைரஸ் கிருமி. அந்த வைரஸ் கிருமிக்கான தடுப்பூசி அப்படின்னு சொல்லி அதை இலவசமாக குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். தமிழக அரசு, அப்பா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசு அதை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி விளம்பரம்லாம் படுத்துறாங்க. அந்த விளம்பரத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடுவோம். அதுக்கப்புறம் இந்த வைரஸை பற்றியும் பேசுவோம். அப்படி விளம்பரம் படுத்துறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கிறார்கள், ஒரு விளம்பர படம். அந்த விளம்பர படம் பாத்தீங்கன்னா யார் பேசுறாங்கன்னு பார்க்கணும். அந்த விளம்பர படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை, அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு இரவு நேரத்தில் போனோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இதை பார்க்கணுமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 1000 ரூபா அப்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இதுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் கார்டு வாங்கிட்டீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நைட் நான் உங்களுக்கு இதை அவுத்து காட்டுறேன், அதை அவுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுற ஒரு பெண்மணி. அவங்க அப்புறம் அந்த சில நாடகங்கள் எல்லாம் கூட அவங்க தலையை காட்டிட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் என்னன்னே நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெண்மணி தன் உடலை வர்த்தகம் செய்து இது பண்றாங்க அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ஒரு தவறான ஒரு போக்கு. அதை யாரும் முன்னுதாரணமா நம்ம எடுத்து காட்டக்கூடாது. அவங்களை யாரும் ப்ரொமோட் செய்யக்கூடாது. ஆனா அரசாங்கமே விளம்பரத்துக்கு, அதுவும் ஒரு விழிப்புணர்வு விளம்பரம்ங்கிற பேர்ல அவங்களை கொண்டு ஒரு வகுப்பு ஆசிரியை போல, ஒரு டீச்சர் போல கொண்டு காட்டுறது, ஒரு கண்ணியமிக்க ஒரு ஆசிரியை போல காட்டுவது. இப்போ இந்த ஆசிரியை பார்த்துட்டு இந்த ஆசிரியையே வேற மாணவர்கள் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தாங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான உளவியல் பிறழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு தெரியாதா? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ஆசிரியையாக நடிக்க வைக்கணும்னா அதுக்கு தகுந்த யார் வேணாலும் நடிக்கணும்ல. அது நடிக்கணுங்கிறதுக்கு ஒரு கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை தான் உங்களுக்கு தேவைப்படுறாங்களா? அதுவும் கவர்ச்சி காட்டுறது, சினிமாவில் காட்டுறதுங்கிறது அது ஒரு தவறு. இது தனிப்பட்ட நபர்களுக்கு காசு வாங்கிக்கிட்டு கவர்ச்சி காட்டுறது. அது ஓப்பனாக சொன்னால், ஒரு ஜென்ரலாக வீடியோ காலில் கண்ட ஆண்கள் தன்னுடைய உடல் இச்சைகளை பார்த்து, அங்கங்களை பார்த்து இச்சை கொள்றதுங்கிறத ஒரு கேட்கறக்கே ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்குல்ல. இன்னும் நான் சொல்றேன், இப்ப இந்த மாதிரி காசு போட சொல்லி அந்த பெண்கள் பண்றாங்கல்ல, எத்தனை வயது ஆண்கள்லாம் காசு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 18 வயது கீழே கூட இருக்கலாம். சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இருக்கலாம். அந்த இடத்துல காசை போட்டுட்டு இவங்களோட ஆபாசத்தை பார்க்க வாய்ப்பு உண்டு. ரொம்ப இழிவான ஒரு செயல்வைகள் எல்லாம் இந்த ஆன்லைன், இது ஓப்பனான ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன். இதெல்லாம் தடை பண்ணணும். இது கண்டுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. உலகம் நாசமா போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கு. இதுதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் திரும்ப. அப்ப இந்த மாதிரியான நபரை இந்த விளம்பரத்தில் நடிக்க வைத்தது, அவங்களை கொண்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம்ங்கிற பேர்ல கொண்டு பேச வச்சது சகிச்சு கொள்ளவே முடியல. திமுக அரசு எந்த அளவிற்கு எந்தவித யோசனையும் இல்லாம ஒரு அருவருக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு வெறுப்பா இருக்கு. தயவு செஞ்சு அந்த படத்தை, அது ஒன்றும் பெருசா ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் இருக்காது. அது எடுக்கிறதுக்கு என்ன பட்ஜெட் போட்டிருக்க போறீங்க? மிஞ்சி போனா ஒரு 1 லட்சத்துக்குள்ளதான் அது செலவே ஆயிருக்கும். அப்ப அதை தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு வேற யாராவது ஒரு நல்ல நடிகையோ இல்ல வேற யாராவது ஒரு ஆசிரியரையும் கூட நீங்க அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துங்க. ஆனா இந்த மாதிரியான நபர்களை இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம்ங்கிற பேர்ல கொண்டு மக்கள் மத்தியில இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி ஆபாசமாக நடித்து கொண்டிருக்கிறவர்களை கொண்டு நார்மலைஸ் பண்ற வேலையை அவங்களை மக்கள்கிட்ட கொண்டு பண்றதா செய்யாதீங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இதை விமர்சிச்சு சமூக வலைதளங்கள்ல கருத்துக்கள் வர தொடங்குது. அப்ப சில பெரியாரியவாதிகள், இதுல என்னங்க தவறு இருக்கு? தந்தை பெரியார் என்ன செய்தார் தெரியுமா? தந்தை பெரியார் என்ன செஞ்சான்னு எங்களுக்கு தெரியும்டா, அதனாலதான்டா சொல்றேன் வேண்டாம்னு.
தந்தை பெரியார் என்ன செஞ்சாருன்னா, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களும் கூட வரட்டும், அவர்களுக்காகவும் தான் நம்ம பேசுறோம், அவங்களும் நம்ம கூட்டங்கள்ல கலந்துக்கணும், நம்ம மேடைகள்ல ஏறணும் அப்படின்னு தந்தை பெரியாரே வந்து பகிரங்கமாக அறிவிப்பு எல்லாம் விட்டுருக்காரு. அதனால இது ஒன்றும் திமுக அரசு வந்து செய்யறத தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன லாஜிக்ல பேசிட்டு இருக்கீங்க? இது வந்து இன்ஸ்பிரேஷனை எடுத்துப்பாங்கன்றதே புரிய மாட்டேது பாருங்க அவங்களுக்கு. இந்த இன்ஸ்பிரேஷன்ங்கிறது ஒரு பக்கம். நான் என்னன்னா, இப்ப ஒரு தவறு செய்யறவங்க வாழ்க்கையில வருந்தணும். இது தவறு, இதை யாருக்கா மாற்றுக்கிறது இருக்கா? இப்படி சம்பாதிப்பது தவறு அப்படின்னா ஆமாங்க தவறு. ஆனா தவறு செய்யறவங்கள திரும்ப திரும்ப அவங்களோட சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தி அவங்கள மேன்மைப்பட செஞ்சீங்க அப்படின்னா நீங்க தான் அவங்கள எல்லாம் நாங்க பின்பற்றணும்னு ஒரு வழிகாட்டலை உருவாக்குறீங்க. இப்ப ஒரு பெண்மணி இந்த மாதிரி உடம்ப காமிச்சுக்கிட்டு ஆபாசமா காமிச்சுக்கிட்டு அந்த பெண்மணி வந்து சமூகத்துல இருந்து ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்படுறா அப்படின்னா, ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணா இது தப்பு, இதுல பாரு கடைசியில அந்த பெண்ணுக்கு கல்யாணம் அமையல, இது அமையல, அந்த பெண் வந்து வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்னா மக்கள் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி இதுல போகக்கூடாதுன்னு தோணும். இந்த பாருங்க, விபச்சாரம் பண்றாங்க, ஆன்லைன்ல வந்து சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க எல்லாம் பார்க்காம உடம்ப அவுத்து காட்டுறாங்க, இதெல்லாம் வந்து தப்புனே அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஆனா பாருங்க, அவங்கள அரசாங்கத்துடைய விளம்பரங்கள்ல நடிக்கிறாங்க, அரசாங்கம் அவங்கள வந்து அங்கீகரிக்குது பாருங்க, அவங்களையும் ஒரு நடிகர்னு கொண்டு வந்து காட்டு. இப்ப அரசாங்கத்தை இதுல விளம்பரத்தில் நடிக்கிறதுங்கிறது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அரசாங்கங்கிறது ஒரு அங்கீகாரம் தானே. இப்ப நீங்க அங்கீகரிக்கிறீங்கல்ல இந்த மாதிரியான ஆட்களை. ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயலாகத்தான் பார்க்குறோம். அது தமிழக அரசு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் கொண்டிருப்பது வந்து வேதனையிலும் வேதனையா இருக்கு. திமுக என்ன யோசனையில இந்த மாதிரி ஆட்சி செய்யறாங்கன்னு நமக்கு புரியல. ஸோ இதுதான் வந்து இந்த விளம்பரத்தை பற்றிய விஷயம். இப்ப இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன்லயும் நமக்கு சில கேள்விகளும் மக்களோட நலன் கருதி சில சிந்தனைகளும் இருக்கு. அதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா வந்து இந்த உங்களுக்கே தெரியும், இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய மருந்து மாஃபியா விஷயங்கள், இப்போ இந்த கொரோனா பிரச்சனைகள், இதுல எல்லாம் நம்ம நடந்த அரசியல்லாம் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொரோனா வந்தப்ப கொரோனா வேக்சினேஷன்ங்கிறத கொண்டு வந்து எல்லாரும் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அதை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொரோனா வேக்சினேஷன் பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொரோனா வேக்சினேஷன் கட்டாயம் சொல்லும்போது என்னை போன்றவர்கள்லாம் எல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஒரு வேக்சினேஷனையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னா அதுல வர சைடு எஃபெக்ட்டுக்கு யாராவது பொறுப்பு எடுத்துக்கோங்க, யாராவது நாளைக்கு சைடு எஃபெக்ட்ல பாதிப்புக்குள்ளானா நஷ்டஈடு கொடுங்க அப்படின்லாம் நம்ம கோரிக்கைகளை முன் வச்சோம். அப்ப எல்லாம் ஒட்டுமொத்த தரப்பும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொரோனா வேக்சினேஷனை போடுவதால எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது, இதை வந்து கட்டாயம் போட்டாதான் நீங்க இங்க வரணும் போகணும், இங்க ஸ்கூலுக்கு வரியா நீ போடணும், காலேஜுக்கு போறியா நீ போடணும், நீ வந்து வேலைக்கு போறியா போடணும், அரசாங்க வேலைக்கு வரியா நீ போடணும் இப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டாயப்படுத்திட்டு இருந்தாங்க. இது கட்டாயப்படுத்துறது தப்பு. யாருமே பொறுப்பேற்காத ஒரு விஷயத்த கட்டாயப்படுத்தி மக்கள்கிட்ட திணிக்கிறது தவறு. இதுக்கு நாளைக்கு சைடு எஃபெக்ட் வந்தா யாரு பொறுப்பேற்பாங்கிற கேள்வி வச்சு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இதை கட்டாயம் ஆக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்திய அரசு என்ன சொல்லுச்சு, எந்த இடத்துலயும் இது கட்டாயமாக்கப்படவில்லை, விருப்பத்தின் பேர்ல தான் போட்டுக்கணும், இது போட்டாதான் இங்க வரணும், போட்டாதான் அங்க போகணுங்கிற மாதிரியான எந்த விதமான நிர்பந்தங்களையும் அரசாங்கம் செய்யலைன்னு சொல்லி வாய்க்கூசாம ஒரு பொய்ய நீதிமன்றத்துக்கிட்ட பதிவு பண்றாங்க, நாங்க கட்டாயப்படுத்தல அப்படின்னு. ஆனா அவங்க கட்டாயப்படுத்தினாங்களா படுத்தலையாங்கிறது அந்த கட்டாயத்துக்கு உட்பட்டவர்கள் ஆட்பட்டவர்கள் அது அந்த தடுப்பூசியை போட்டவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அதெல்லாம் போட்டீங்க, அப்ப வந்து அரசாங்கம் சொல்றதை கேட்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அதை நம்ம குறை சொல்லலை. அதுதான் ஒரு நல்ல குடிமகன்களுடைய சிந்தனையா இருக்கும். நமக்காக தானே அரசாங்கம்னு ஒரு நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு குடிமகனும் என்ன நினைப்பான், அரசாங்கம் நமக்கு கெட்டதையா கொடுத்துரும், அரசாங்கம் நமக்கு விஷத்தையாக கொடுத்துரும், அரசாங்கம் நமக்கு சாராயத்தையாக கொடுத்துரும், அரசாங்கம் போதைப் பொருளையா வித்துரும், அரசாங்கம் போதைப் பொருள் விற்கிறவனையா வெளியே விட்டுரும், அரசாங்கம் கொலை செய்யறவனையா கண்டுக்காம விட்டுரும், அரசாங்கம் வந்து மக்களுக்காக பேசுறவங்களையா குண்டாசுல போட்டுரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருப்பது ஒரு நல்ல குடிமகனுக்கு இருக்கிறது தான். நம்ம அதை வந்து யாரும் குறை சொல்லலை. ஆனா எது இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிறது தெரியும். இப்ப அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்ட இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, போயிட்டு எல்லாரும் போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டாங்க. சில நடிகர்கள்லாம், விவேக் போன்ற பெரும் நடிகர்கள்லாம் ஆளா போயிட்டு விழிப்புணர்வுக்காகவே எல்லாம் தடுப்பூசி எல்லாம் போட்டார். அப்புறம் நடந்தது எல்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். எதிர்பாராத விதமாக எல்லாரும் வந்து வேகமா ஓடிவிட்டார்கள். சிலர் பிரியாணி சாப்பிட்டு விட்டார்கள், சிலர் வந்து சிக்கன் 65 சாப்பிட்டு விட்டார்கள், சிலர் கோளாறு பிடித்து எண்ணெய் சாப்பிட்டு விட்டார்கள், சிலர் ஜிம்ல ஒர்க் அவுட் செய்து விட்டார்கள், சிலர் வந்து நடந்து இருக்கும் போதே விழுந்து விட்டார்கள், சிலர் திருமண மேடைகள்ல சரிந்து விட்டார்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா யாருமே, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எதேச்சியாக நடந்த சம்பவங்கள்ல வேகமா நடந்ததுனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு,
ஜிம்ல தம்பிள்ஸை தூக்குனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது தவறு. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கீழே நடந்து போனனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இளைஞர் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. இதுக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாதுங்க. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. ஹார்ட் அட்டாக் ஒரு பரவலாக பரவிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டீங்க. இந்த காலத்துல அப்படின்னு கடந்து போறீங்க. எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருமே அதுக்கு பொறுப்பேற்கல. கடைசியில அந்த தடுப்பூசி நிறுவனங்கள் மீது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணும்பொழுது அந்த தடுப்பூசி நிறுவனங்கள் என்ன சொல்லிடுச்சு, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க, இருக்குங்க, இல்லையே நாங்க சொல்லவே இல்லையே. இல்ல அதெல்லாம் அவங்க சொல்ல இருக்கும் உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில தானே நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் கை விரிச்சிட்டான். இப்ப எத்தனையோ உயிர்கள் இறந்தும் போயிருக்கிறாங்க. அவங்களாம் எதனால இறந்தாங்க, ஏன் இறந்தாங்கிற ஆய்வுகளே செய்யப்படவும் இல்லை. ஒரு ஒரு வினோதமான மரணங்கள் எல்லாரோட குடும்பங்களையும் நடந்திருக்கும். எங்க கிராமத்திலே நடந்துச்சு, உங்க கிராமத்துல நடந்திருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு வருண் எங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இறந்தாங்க இந்த மாதிரி மர்மமான முறையில் ஹார்ட் அட்டாக், நல்ல இளம் வயதுல ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரிலாம் யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மக்களுக்கும் தெரியும், இந்த கமெண்ட் செக்ஷன் படிக்கிற மக்களுக்கும் இது தெரிய வரும். ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கணும். நம்ம ஒரு ஊடகம்னா ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கணும், மக்களின் நலன் சார்ந்து இருக்கணும். உலகமே நமக்கு எதிராக நின்னாலும், யாரு நம்மளை எதிர்த்து நின்னாலும் நம்ம உண்மையை பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனாலதான் நம்ம இதெல்லாம் பேசுறோம். மித்தவங்க யாரும் இதை பேசுறது இல்லை, நம்ம பேசுறோம். அப்ப இந்த கொரோனா தடுப்பூசியோடைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இத்தனை பேர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்களா ஆகலையாங்கிறதே நமக்கு தெரியாத அளவு நடந்திருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த பிரச்சனை எல்லாம் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய அளவு மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கிறது மட்டும் உறுதியா நமக்கு தெரியுது. ஸோ இந்த விஷயத்தையும் இதனால் ஏற்பட்ட பட்டறிவையும், அதாவது சொல் புத்தி, இந்த கொரோனா வேக்சினேஷன் வரும்போதே எம்மை போன்றவர்கள் எச்சரித்தோம். இது தனி மனித உரிமையை பறிப்பது, கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு. நாங்கள் அந்த வேக்சினேஷனை தடை பொண்ணு இதெல்லாம் பேசல, கட்டாயப்படுத்தாதுன்னு சொன்னோம். விருப்பம் இருப்பவர்கள் போடட்டும், விருப்பம் இல்லாதவர்கள்ட்ட திணிக்காதுன்னு தான் சொன்னோம். அதையும் மீறி அங்கு திணிக்கப்பட்டது. அதன் விளைவாக ஏற்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் பட்டறிவு. ஒரு விஷயத்துல அடிபடும் போது நமக்கு வரக்கூடிய அறிவின் பேர் தான் பட்டறிவு. பட்டறிவு பாடத்தையும் நாம் மறந்தோம் என்றால் அது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்பதான் நம்ம இந்த HPV வேக்சினேஷனுக்கு வருவோம். இப்ப இந்த கருப்பை வாயுள் புற்றுநோய்க்கான தடுப்பூசி அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இதை மாணவர்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்ப இந்த முறையை எதிர்த்தும் இயக்கங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த HPV வேக்சினேஷன் உற்பத்தி செய்யற அந்த உற்பத்தியாளர்களே மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுனால அவங்களுக்கு வேற பாதிப்புகள் வருமா வராதாங்கிற அசஸ்மெண்ட்டை மருத்துவர்கள் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்ட்டான். இப்போ நீங்க இந்த பெண்களுக்கு தான் இது அதிகமா இந்த புற்றுநோய் வருது, சிறுமிகள் பெண்களுக்கு தான் இந்த புற்றுநோய் வருது. அது சிறுமிகளுக்கே போட்டுட்டோம்னா இந்த தடுப்பூசியை போட்டா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, இந்த புற்றுநோய் வராது அப்படிங்கறதுதான் இதோடைய பார்வை. இதை இப்ப என்னன்னா இந்த தடுப்பூசியை போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தடுப்பூசியை போடணும்னா ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் அவங்கள அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தடுப்பூசி நிறுவனங்களே சொல்லியிருக்கு. இப்ப ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசியை போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவியையும் பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த தடுப்பூசி போடுறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா வராதாங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி யார் கொடுக்க போறா, இதை பற்றி தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படிங்கிறது ஒரு மக்களா நம்ம அரசாங்கத்திட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நீங்க இதை ஆய்வு பண்றீங்களா, அவங்களுக்கு இந்த தடுப்பூசி ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கறத ஆய்வு பண்றீங்களாங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, பேரண்ட்ஸோடைய கன்சர்ன் என்பது இதுல கேட்கப்படுமா? இப்போ என்னோட குழந்தைகளை நான் அரசு பள்ளியில் அனுப்பியிருக்கேன். அந்த பெற்றோர்கள் ஒருவேளை எனக்கு இந்த தடுப்பூசி வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் வற்புறுத்தப்படுவார்களா? இல்ல வேண்டாம்னா வேண்டாம் தானா? இல்லைங்க பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்களாம், அது அவ்வளவுதானா? இது என்ன, இது கட்டாயமா? இது கட்டாயமா? ஏன்னா கட்டாயம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு தடுப்பூசியும் எந்த ஒரு மருத்துவத்தையுமே ஒருத்தரிடம் திணிக்க கூடாது, அது கோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க போறீங்கும் பொழுது பெற்றோருடைய கன்சென்ட் இல்லாமல் அது செய்யவே கூடாது. கன்சென்ட் ஃபார்ம் வாங்கி கையெழுத்து வாங்குவீங்களா? தமிழக அரசு இந்த வேக்சினேஷன் கொடுக்கும் பொழுது பெற்றோர்களை அழைச்சு அவங்க கிட்ட இதோட சாதக பாதகங்களை எல்லாம் விலக்கி சொல்லுவீங்களா? அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லும். சாதக பாதகங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு வேக்சினேஷனும் சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. சைடு எஃபெக்ட் இல்லாத வேக்சினேஷன் ஒன்று இல்லை. ஸோ இந்த வேக்சினேஷனுடைய சைடு எஃபெக்ட்ஸை பற்றி பெற்றோர்களுக்கு நீங்க
விளக்கம் கொடுப்பீர்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் இதை கொடுத்து அந்த பெற்றோர்களும் அவர்களுடைய விருப்பத்தோடு என்னோட குழந்தைக்கு இந்த தடுப்பூசியை போடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த தடுப்பூசிக்கு அந்த குழந்தைக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா அதை இலவசமா கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, எங்களுக்கு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா கன்சென்ட் என்பது கேட்கப்படுமா, இல்ல வாட்டி இஷ்டத்துக்கு கட்டாயப்படுத்தி போட்டுருவீங்களா? அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட கன்சென்ட் எப்படி கேட்க போறீங்க? அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம்ல எல்லாமே எழுதியிருக்குமா, ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் எழுதியிருக்குமா? வெறும் ஆங்கிலத்தில் மட்டும் இருந்தால் நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாதான் தெரியாது. அரசு பள்ளிகளில் படிக்கிற படிக்க தெரியாது சில பேருக்கு ஆங்கிலம். அதனால வந்துட்டு அது தமிழ்ல எழுதியிருக்குமா? இந்த வேக்சினேஷனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னங்கிறத விலக்கி சொல்லுவீங்களா? ஒரு மருத்துவர் வந்து விலக்கி சொல்லுவாரா? அதையும் கடந்து இந்த வேக்சினேஷனை போடுறதுனால அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது ஒவ்வாமை என்பது ஏற்படுமா ஏற்படாதாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுக்குமா? இது ஒரு கன்சர்ன். இதெல்லாம் கொடுக்குமாங்கிற கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறோம், வேற எதையுமே நாங்கள் சொல்லலை. இப்போ அடுத்து நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். சப்போஸ் இன்கேஸ் இந்த வேக்சினேஷன் போடப்பட்ட குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ அவசர சிகிச்சைக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னா, இல்லை அவங்களோட உடலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது இன்கேஸ் இந்த வேக்சினேஷனுக்கு அப்புறம், இல்லை இந்த வேக்சினேஷனால ஒரு சைடு எஃபெக்டே அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுது அப்படின்னா, இதற்கு யார் பொறுப்பேற்பது? திமுக அரசு, தமிழக அரசு பொறுப்பேற்குமா? அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? இப்ப இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வேக்சினேஷன் போடுறோம் பெருமையா சொல்லிக்கிறீங்க, ஓகே, நல்ல செயல் திட்டம், ஓகே, வேக்சினேஷன் வந்து இலவசமா, அது ஏன்னா அந்த ஒரு வேக்சினோட விலை வந்து 4000 5000 10,000 இருக்கு. இவங்க கொஞ்சம் 4000 5000 வேக்சினேஷனோட விலை. இந்த 10,000 சொன்னது தான் சரியா? இது 4000 5000 வந்து அந்த வேக்சின் வந்து நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிடைக்குது. இப்ப இந்த 4000 5000 இருக்கு இந்த வேக்சினை வந்து இவங்க வந்து போடுறாங்க அப்படிங்கும்பொழுது அது ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்குது, அது ஒரு பெரிய நிதியாக இருக்கிறது, அரசாங்கம் அதை செய்யுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதை போடுறதுனால ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னா அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு நஷ்டஈடு ஏதாவது அறிவிப்பீங்களா? அறிவிச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? அதை சொல்லணும்ல. ஆமாம் சொல்லணும். இப்போ அரசாங்கம் பொறுப்பேற்குதா? இந்த சைடு எஃபெக்டால ஏற்படக்கூடிய இந்த ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு யார் பொறுப்பேற்பா? அந்த தடுப்பூசி நிறுவனம் பொறுப்பேற்குதா, அரசாங்கம் பொறுப்பேற்குதா, இல்ல யார் பொறுப்பேற்பது? இது ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து அரசாங்கம் இது வரைக்கும் கொடுக்குறீங்களா? இல்ல கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஆமா, நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அரசாங்கம் பொறுப்பேற்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். எங்க தரப்பா, எங்க இயக்கத்தின் தரப்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரும் பொழுது வந்துச்சு அப்படின்னா, வராம போனா மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. ஆனால் வந்தது என்றால் அதற்கு பொறுப்பாக நஷ்டஈடாக தமிழக அரசு எத்தனை லட்சம் கொடுப்பதாக இருக்கிறீர்கள்? ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா தலா 10 லட்சம், இல்ல ஒரு குழந்தைக்கு தலா வந்து 1 கோடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நஷ்டஈடையை நீங்கள் அறிவிக்க வேண்டும். இதெல்லாம் அறிவிச்சுட்டு விருப்பம் இருப்பவர்கள் இதை வந்து பயனடைந்து கொள்ளுங்கள்னு சொல்றது தான் முறையே ஒழிய, ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு தடுப்பூசியை போடுறது அப்படிங்கிறது கன்சென்ட் எங்க போகும்? கன்சென்ட் இருக்காது. குழந்தைங்க மைனர்ஸ், 18 வயசுக்கு உட்பட்டவர்கள், ஸ்கூலுக்கு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அவங்க கிட்ட நீங்க வந்து எதை விலைக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போறது. ஏன்னா அவங்களுக்கு கன்சென்ட் கொடுக்கறதுக்கான அந்த இதே இல்ல, வயது வரம்பு. இது பெற்றோர்கள் தானே வந்து கொடுக்கணும். என் குழந்தைக்கு நீங்க வேக்சின் போடுங்க பரவாயில்ல, அதோட சாதக பாதகம் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்கிறேன்னு ஒன்னு அவங்க பொறுப்பெடுத்துக்கணும். அதை போட்டுருங்க. இந்த தடுப்பூசி போடுறதுனால இதெல்லாம் வந்து நீங்க இந்த சைன் பண்ற இடத்துல இருக்கணும். இந்த தடுப்பூசி போடுறதால இந்த குழந்தைக்கு உடலில் ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டால், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டால் அதற்கு நாங்களே பொறுப்பு, நாங்கள் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறோம், நாங்க அதுக்குன்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்குவாங்க. அதான் கன்சென்ட் சிக்னேச்சர். நீங்க இப்போ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு போறீங்க, அங்க வந்து ஒரு தந்தைகிட்ட, அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தந்தைகிட்ட கன்சென்ட் வாங்கிக்குவாங்க. இந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்குற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையோ இதுவோ ஆச்சுன்னா வந்து நிர்வாகம் பொறுப்பு கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சென்ட், என்னோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் இது நடக்குது. ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போறாங்கன்னா ஒருத்தவங்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. அதில் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த கன்சென்ட் என்ன இருக்கும்னா, இந்த ட்ரீட்மெண்ட்ல தோல்வி அடைஞ்சாலோ, இதுல வந்து ஏதாவது தவறு ஏற்பட்டாலோ, இல்லை இது வந்து பயன் தராமல் போனாலோ அதுக்கு வந்து யாரையும் வந்து குறை சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒன்றும் இதுல ஏற்படக்கூடிய சாதக பாதங்கள் எல்லாத்துக்குமே நானே பொறுப்புன்னு சொல்லி கையெழுத்து போடுறது. இதை குழந்தைங்க போட முடியாது. இதை அவங்களோட பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளுக்காக கன்சென்ட் எடுத்துக்கணும். இதை தமிழக அரசு கொடுக்குமா? இதை கொடுக்காமல் ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு தடுப்பூசியை போடுறோம் அப்படின்னு பண்ணீங்கன்னா இது
சட்டவிரோதமான பரிசோதனையாகத்தான் பார்க்கப்படும் மக்கள் மத்தியில். ஆமா ஆமா. ஏன்னா எந்த ஒரு கன்சென்ட்டும் எதை பத்தி எங்களுக்கு தெரியாது. நீங்க வாட்டு வந்து நாங்க குழந்தைகளை அரசாங்கத்தை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னா, நாங்க இந்த ஊசியை போடுறோம் அந்த ஊசியை போடுறோம்னு சொல்லி எதையாவது போட்டு விட்டீங்க அப்படின்னா, இதை பற்றியான எந்த தெளிவும் எங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, யாரும் பொறுப்பு கொடுக்கல. நாளைக்கு ஏதாவது அந்த குழந்தைக்கு ஆச்சு அப்படின்னா யார்கிட்ட போய் நான் நிற்பேன்? ஒரு பெற்றோர்கள் யார்கிட்ட போய் நிற்பாங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த கொரோனா பிரச்சனை நடந்துச்சு, நிறைய பேர் இறந்தாங்க போனாங்க, கொரோனா நோய் தாக்கி இறந்தாங்க. கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு உடம்பு பிசிக்கலா ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, மூச்சு விட முடியல, நெஞ்சு அடைக்குது, எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அதுல அதிகமா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப இளம் வயதுல ஹார்ட் அட்டாக் வரது வந்து அதிகரிச்சிருக்கு இந்த தடுப்பூசிக்கு அப்புறம். இப்ப வந்து அந்த நிறுவனங்கள், தடுப்பூசி நிறுவனங்களே ஆமாங்க இந்த தடுப்பூசி போடுவதால அந்த இரத்த நாணங்கள்ல வந்து உறைகிற தன்மை ஏற்பட்டு அதன் மூலமா ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அது ஒரு சைடு எஃபெக்ட்னு சொல்லி இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்றது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட நியூஸ்களால, ரெப்யூட்டட் நியூஸ் சேனல்ஸால வெளியிடப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் நம்ம இங்கே பதிவு பண்றோம். இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா, அவங்களுக்கு எதனால அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறதுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆய்வு பண்ணிட்டு இருக்க போறீங்களா? அப்ப அதனால என்ன சொல்றேன்னா, இந்த தடுப்பூசியை போடுவதற்கு முன்பே இது விருப்பத்தின் அடிப்படையில் போட, ஏன்னா இது கட்டாயத்தின் அடிப்படையில் கிடையாது. கட்டாயத்தின் அடிப்படையில் தடுப்பூசியை போடுவதற்கு இந்திய அரசே அனுமதிக்காது, சட்டத்துல இடமே இல்லை. ஒரு தடுப்பூசியை ஒருத்தருக்கு கட்டாயமா நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி போடக்கூடாதுங்கிறது, போட முடியாது இந்திய அரசால, தமிழக அரசாலையும் போட முடியாது. ஆனா 3,38,000 பேருக்கு இது போடுறதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. எல்லாம் பண்ணட்டும். ஆனா அந்த 3,20,000 பேரும் கன்சென்ட் கையெழுத்து கொடுத்து தான் இதை போடணும். அவங்ககிட்ட கன்சென்ட் கேட்கணும். அந்த கன்சென்ட் ஃபார்ம் வந்து இணையதளத்திலேயோ இல்லை அரசாங்கம் வெளியிடணும். அதில் அவங்ககிட்ட ஃபிசிக்கலாக கொடுக்கணும். அதில் எல்லாமே எழுதியிருக்கணும். அதில் அந்த குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு அரசாங்கம் பொறுப்பு, நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு நஷ்டஈடு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அரசாங்கம் என்பது இதை செஞ்சா இது முறையாக நடக்கும், இது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நடக்கும். இதெல்லாம் ஏன் பாரிசாலன் நீங்க வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன் என்றால் 2009 நமக்கு இனப்படுகொலை ஞாபகம். ஆனால் இன்னொரு விஷயமும் நடந்தது இந்தியாவில், உலகத்தையே அதிரச் செய்த ஒரு விஷயம் நடந்தது. அது நிறைய பேருக்கு தெரியல. அதை திரும்ப பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். வேற யாரும் கிடையாது, இதே வேக்சினேஷன். என்ன வேக்சினேஷன்? இதே HPV வேக்சினேஷன். பழங்குடி பெண்களுக்கு ஆந்திராவிலும் குஜராத்திலும் போடப்பட்டது. அதனால என்ன ஆச்சு? 7 பெண்கள் இறந்தாங்க. இந்திய ஊடகங்கள் மட்டுமல்ல, உலக ஊடகங்களே வியந்து ஐயையோ, அடுத்தது கேஸ் நடந்துச்சு 2009. எனக்கு தெரிஞ்சு 2014-15 வரைக்கும் அந்த கேஸ் நடந்துச்சு. கடைசியில வந்து தடுப்பூசி காரணம் இல்லை 7 பேரோட மரணத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7 பேருடைய அந்த பெண்களுடைய அந்த குழந்தைகளுடைய மரணத்திற்கு தடுப்பூசி காரணம் இல்லை. ஆனா அந்த தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி முறையான பரிசோதனைகளும், முறையான அவங்களுக்கு அது ஒத்துக்குமா ஒத்துக்கலையாங்கிறதெல்லாம் செய்யாம விட்டது சட்ட மீறல்னு சொல்லி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ இந்த மாதிரி எல்லாம் பாத் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான், ஒரு மருத்துவம் சார்ந்த நிறுவனம் தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆந்திராவிலையும் குஜராத்லையும், அங்க 2 இடத்துலையும் பழங்குடி பெண்களுக்கு தான் அதிகமா இது வந்து போடப்பட்டது. இதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு உங்களுக்கு பில்கேட்ஸ் அண்ட் மிலண்டா ஃபவுண்டேஷன் வந்து அந்த பாத்துக்கு ஃபண்ட் பண்ணாங்க. அதனாலதான் பில்கேட்ஸ் அண்ட் மிலண்டா ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி வேக்சினேஷன் டிரைவுக்கு வந்து வேக்சினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு உலக அளவில் பில்கேட்ஸ் மேல விழுந்தது. நிறைய பேர் கேட்போம்ல, பில்கேட்ஸ் வந்து உலக அளவில் வந்து அது இந்தியாவில் வந்து பரிசோதனையிலேயே இந்தியர்களை பயன்படுத்தினாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உலக அளவில் பேசப்பட்டதுக்கு காரணம் இந்த நிகழ்வு தான். 2009 நடந்த இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை இதுல இன்னொன்னு கவனிக்கத்தக்கது என்னன்னா, இதற்கு அப்புறம் பில்கேட்ஸ் ஒரு இடத்துல பேசுறாரு. அந்த பேச்சுல அவர் என்ன சொன்னாருன்னா, பரிசோதனைக்கு இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளில் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் விட்டாரு. அதுவும் பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. இப்ப சொல்ற எல்லாமே முக்கியமான உலக ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான். இது வந்து இந்த காணொளி என்பது தடுப்பூசிக்கு எதிராக நம்பகத்தன்மை உடைக்கணுங்கிறதுக்காக பேசப்படுறது இல்லை. மாறாக இது எந்த அக்கறையின் அடிப்படையில் சொல்லப்படுறோம்னா, ஒருவருடைய மருந்தை அந்த நபர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அதுல வர சைடு எஃபெக்ட், அதோட பெனிஃபிட், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இதை போடலாமா வேண்டாமா, இந்த ஆப்ரேஷன் செய்யலாமா வேண்டாமா, இந்த மருந்தை நான் எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சுதந்திரம். அது தனி மனித உரிமை. இந்த அடிப்படை தனி மனித உரிமையை கேள்விக்குள்ளாக்குவது போல அரசாங்கம் எந்த இடத்திலும் நடந்து கொள்ளக்கூடாது. அது சட்ட விரோதமானது, உலக சட்டங்களுக்கு எதிரானது, இந்திய சட்டங்களுக்கு எதிரானது. அதனால தமிழக அரசு இந்த கன்சென்ட் ஃபார்மையும் இந்த முறையான பரிசோதனைகளையும்
ஏதாவது மீறி நடந்தால் நஷ்ட ஈடையும் அறிவித்து தான் இந்த நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவது சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்றோம். சரிண்ணா, இப்போ இது தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது எதுவுமே விளக்கம் சொல்றது கிடையாது, கட்டாயப்படுத்துறது, ஆனா கட்டாயப்படுத்தலன்னு சொல்றது, இதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான நோக்கம் என்னன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இதுக்கான நோக்கம் என்னவா இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஒரு விஷயம், ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து அதை நான் தான் விரும்பி எடுத்துக்கணும், என்னிடம் திணிக்க கூடாது. இதுக்கு அடுத்து வந்து விவாதம்ங்கிறதுலாம் வந்து அதெல்லாம் நமக்கு அரசாங்க இதெல்லாம் இருந்துட்டு அந்த அதுல சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா என்ன. இப்போ ஒன்றும் இல்லை, 2009 7 குழந்தைங்க செத்தாங்க, 7 குழந்தைங்க இறந்தது, சின்ன குழந்தைங்க. இந்த 7 குழந்தைங்க இப்போ எதனால இறந்தாங்க? வெவ்வேறு காரணங்களால இறந்தாங்க. அப்படின்னு தடுப்பூசி காரணம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் விஷயம், இதுதாங்க இப்படிதாங்க இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, தடுப்பூசி காரணம் கிடையாதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நான் இங்க வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு தடுப்பூசி போடணுமா வேண்டாமாங்கிற முடிவை நம்ம தானே எடுக்கிறோம், அதை நம்ம எடுத்துக்கணுங்கிறேன். நான் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். நம்மளுக்கு அந்த இதெல்லாம் சொல்லிடணும், எதனால தடுப்பூசி போடுறாங்க, அது இந்த தடுப்பூசி போடுற நோக்கம் என்ன, இந்த தடுப்பூசி போடுவதால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட் என்ன, இந்த தடுப்பூசியால சைடு எஃபெக்ட் ஏதாவது ஏற்பட்டா அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணம் என்ன, இந்த 3ஐயும் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த தடுப்பூசி நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிறத, இதை சுயநினைவோட தான் நீங்க எழுதுறீங்களாங்கிறதெல்லாம் வாங்கி கையெழுத்து வாங்கிட்டு தான் நீங்க இந்த தடுப்பூசியை நீங்க கொடுக்கணும். இந்த 3 லட்சம் பேருக்கு நீங்க தடுப்பூசி போடுறீங்கன்னா இதை எல்லாத்தையும் கொடுத்து விட்டு தான் போடணும். இதை கொடுக்காம நீங்க போடும் பொழுது இது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கன்சர்னை உருவாக்குது. ஏன்னா இதே HPV வேக்சினேஷன் தான் 2009 இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு அங்க அது காரணம் இல்லையோ அது பெரிய சர்ச்சையாச்சு, உலக அளவுலேயே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா 2009 HPV வேக்சினேஷன் டிரைவ் ஆந்திரா, குஜராத், இந்தியா இதெல்லாம் போட்டு நீங்க கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆர்டிகல்ஸ் உலக அளவில் கிடைக்கும். உலக அளவில் பல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லாமே அதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் விட்டுறாதீங்க. இது தமிழ்நாட்டில் நடக்குது. சும்மா உங்க பேரை போடணும், நாங்கள் தான் வந்து இந்த பாருங்க பெண்களை பாதுகாத்துட்டோம், பெண்களோட வாக்குகளை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒன்று கொண்டாது. இதே மாதிரி தான் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசின்னு கொண்டு வந்தீங்க. ஆமாம், இப்போ ரேஷன் கடையில் எல்லாத்துலேயுமே செறிவூட்டப்பட்ட அரிசி தான் கொடுத்துட்டு இருக்குது. ஏன் ஆர்கானிக்காக இருக்க அரிசி குடிச்சா நம்ம மக்களுக்கு வந்து ஆரோக்கியம் வராதா? எந்த விட்டமின் குறைபாடு இருக்கோ அந்த விட்டமினோட நேச்சுரல் சோர்ஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா அதை வாங்கி மக்கள் பயன்படுத்துறதுக்கு, அதை விளைவிக்கிறதுக்கு அதை ஊக்குவிப்பீங்களா? விலை அதிகமாக ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட விலையை குறைக்கணும் அப்படின்னா அது அதிகமாக விவசாயம் பண்ணுறது, அதை சப்சிடியில் மக்களுக்கு கொடுக்குறதுன்னு இருக்கணுமா? இயற்கையின் வழியில் பண்ணுவீங்களா? கெமிக்கல்ஸ் மூலமா நான் வந்து சரி ஊட்டுறேன், அதை ஊட்டுறேன், பாலில் எதை கலக்கிறேன், பாலில் அதை கலக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த ரசாயனங்களுக்குள்ளேயே மக்களை தள்ளிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. எல்லா விதமான ரசாயனங்களுக்கு பின்னாடியும் சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும், அதை மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கட்டாயப்படுத்தாதீங்க. அதுவும் மாணவிகள் அப்படிங்கும் பொழுது, பெண் குழந்தைகள்ங்கும் பொழுது ஒரு இனத்துடைய எதிர்காலமே அவங்க தான். ஆமா, ஒரு இனத்துடைய பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய எதிர்காலமே பெண்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கான, அதுவும் வந்து அந்த கருப்பை வாயில் புற்றுநோய்க்கான ஒரு தடுப்பூசின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் இன்னும் தெளிவாக மக்களிடம் எடுத்து சொல்லி அவேர்னஸை ஏற்படுத்துங்க. எனக்கு என்ன பயம்னா, உங்களுடைய அவேர்னஸ் வீடியோலயே ஒரு ஆபாசப்படைய நடிகையை கொண்டு வந்து நடிக்க விடுற அளவுக்கு தான் உங்களுடைய பொறுப்பு என்பது இருக்குங்கிற பட்சத்துல நான் சொல்வதையெல்லாம் புரிந்து கொள்ளுற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த கட்சிகளுக்கு தெரியல. இந்த கட்சிகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இந்த பொறுப்புலாம் இருக்கான்னு தெரியல. நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்டுக்கு இறந்துட்டாங்கன்னா தான் அந்த வலியும் வேதனையும் நமக்கு வரணும். அப்படின்னா அப்படி இல்லை, முன்கூட்டியே ஒரு தெளிவாக இருந்துக்கோங்க. அதான் இப்போ இந்த HPV வைரஸ் வந்து மக்கள் வந்து கன்சர்னாக எடுத்துக்கல. சரி, ஓகே, அரசாங்கம் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்குது, விளக்கம் கொடுக்க மாட்டேங்குது, கன்சர்ன் கேட்கல, அதனால மக்களும் போட்டுக்கல வச்சுங்க. வேற ஏதாவது கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா? அதாவது மருத்துவம், கேன்சர், அது இந்த கேன்சருக்கு வந்து வந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்குது. இந்த கேன்சருக்கும் அதே தான் இருக்குது. இந்த கருப்பையிலேருந்து வரக்கூடிய இந்த HPV வைரஸ்லேருந்து அது அடுத்தடுத்த படிநிலைக்கு எப்படி போகுதுங்கிறதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜஸில் வந்து கொஞ்சம் இயல்பாக மருத்துவத்தில் காப்பாற்றிட முடியும். அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்காங்க இணையதளத்தில். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் 3rd ஸ்டேஜ் அண்ட் 4th ஸ்டேஜ்னு வரும்பொழுது உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையுது. அதில் இந்த 4th ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30% தான் சர்வைவல். புரியுதுங்களா? வெறும் 4th ஸ்டேஜில் இந்த புற்றுநோய் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் பரவிச்சுன்னா அதான் 4th ஸ்டேஜுங்கிறாங்க. அந்த 4th ஸ்டேஜில் வந்துட்டு காப்பாற்றுறது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது. அதனால தான் தடுப்பூசியை வந்து நம்ம இதுக்கு தீர்வாக கொடுக்கலாங்கிறது அவங்க திட்டமாக இருக்குது. ஆனால்
இந்த புற்றுநோய் ஒரு சிலருக்கு வரும். இது வந்து ஒரு வைரஸ் மூலிமா, இது வந்து ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டடான ஒரு வைரஸாகவும் இருக்குது. இது ஆண்களுக்கு பெண்களுக்கு. அப்போ இந்த முறையான வாழ்வியலில் ஒழுக்கத்தையும் நம்ம கடைபிடிக்கும் பொழுது முடிந்தவரை இந்த பாலியல் ரீதியான விஷயங்கள்ல இருந்து நம்மளே பாதுகாத்து கொள்ளலாம். பாலியல் ரீதியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது, அதாவது ஒரு வாழ்வியலை நீங்க சரியா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா 90% வந்து இதுல இருந்து நீங்க தவிர்க்கலாம். அதையும் கடந்து சிலருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம என்னதான் கரெக்டா இருந்தாலும் இந்த மாதிரியான நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீங்க வந்து அப்படி வரவங்களுக்கு இந்த தடுப்பூசி அப்படிங்கும் பொழுது அது வந்ததுக்கு அப்புறம் போட்டு பயன் இல்லை, வரதுக்கு முன்னாடி தான் போடணும், அதுவும் சிறு வயதுல தான் போடணும்னு சொல்றாங்க. இந்த தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு அப்படின்னு கிடையாது. ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே போல இது எல்லாருக்குமே வந்துடும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனா உலகத்திலேயே வந்து இதால் பாதிக்கப்படுறவர்கள்ல இந்தியர்கள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்தியா தான் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால உலகத்திலேயே அதிகமா இந்தியர்கள் தான் இருக்காங்கன்னா இந்தியா தான் உலகத்திலேயே இந்தியர்கள் தான் அதிகமா இருக்காங்க. சீனர்களை நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ உலகத்திலேயே இந்தியர்கள் தான் அதிகமா இருக்காங்கும் பொழுது உலகத்திலேயே எந்த நோய் பார்த்தீங்கன்னாலும் அது இந்தியர்களுக்கு தான் அதிகமா இருக்க போகுது. ஏன்னா நம்ம தான் இங்கே அதிகமா இருக்கணும். அப்போ இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இல்லைன்னா சுகாதாரமாக வாழ்றது, அந்த உடல் உறவு கொள்றது போகிறதெல்லாம் வந்து மனதளவில் கண்ட்ரோல் பண்ணி எப்படி வாழ்வில நகர்த்தணும் என்னங்கிற மாதிரியான நம்மளோட முன்னோர்கள் வழிகாட்டலின் அடிப்படையில் நம்ம வாழுதல் இவைகளை தவிர்ப்பதற்கு பயன்படும். இதுதான் நம்ம சொல்ல முடியுது. ஆனால் வந்துருச்சுன்னா இது குணப்படுத்துறதுக்கு மருத்துவ ரீதியாக தான் நம்ம அணுக வேண்டியதாக இருக்கிறது. அதில் சொல்ல முடியாது. இன்னும் அடுத்த கட்ட காலகட்டங்களில் வேற மாதிரியான ஏதாவது தீர்வுகளும் இவைகளுக்கு வரலாம். இப்போ ஹெச்ஐவிக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா, தடுப்பூசி இருக்கா? இன்னும் வரல இல்ல. அது மாதிரி இப்போ இதுக்கு தடுப்பூசி, ஹெச்பிவிக்கு இந்த தடுப்பூசி இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றது. நம்ம வைக்கிறது என்னன்னா அதுக்கான நல்லது கெட்டது எல்லாத்தையும் கன்சர்னையும் விளக்கப்படுத்தி விட்டு இந்த தடுப்பூசிகளை போடுங்கள். ஏன்னா ஆந்திராவிலையும் குஜராத்லையும் நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதை சொல்றோம். ஏன்னா அங்க முறைப்படி எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணாதனாலதான் அங்க பெரிய பிரச்சனையும் ஆச்சு. அதனால தான் இது இன்னும் தள்ளியும் போச்சு. இப்ப இந்த தடுப்பூசி நல்லதுதானே வச்சுக்கோமே. இப்ப நல்லதுதான் இந்த தடுப்பூசி அப்படின்னா அது தள்ளி போனதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு நாள் தள்ளி போனதுக்கு காரணம் என்ன? குஜராத்லயும் ஆந்திராவிலையும் நடந்த சம்பவம் தான். அது ஏன் அங்க நடந்துச்சு? இந்த முறைப்படி சரியான விளக்கங்களை அரசாங்கம் ஒழுங்கா கொடுக்காம வாங்க போடுங்க, இலவசமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டோம்னால வந்த வினை. அந்த வினை இங்க வரக்கூடாது அப்படின்னா நம்ம சொன்னது போல முழுமையாக அந்த கன்சென்ட்டை ஃபார்ம்லாம் கடவுளுக்கு கையெழுத்து பண்ணி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கூட தமிழக அரசு பொறுப்பேற்குது, அவங்களுக்கு முறையான நஷ்டஈடு கொடுக்கும் தமிழக அரசுங்கிறது ஒரு அறிவிப்பை கொடுத்து மக்கள் மத்தியில இந்த தடுப்பூசிக்கு நம்பகத்தன்மையை வர வைச்சு நீங்க கொடுக்கறது, அதுவும் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கறது தான் முறையை ஒழிய கட்டாயப்படுத்தி போடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். கட்டாயப்படுத்தலுக்கு எதிராக இருக்கும், வழக்கும் இருக்குது. இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரிஃபர்மேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறவங்க இப்போ வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்ல இருக்குது, அது விசாரணைக்கு வரும். அதுக்கு அடுத்து ஏதாவது நம்ம மாற்றங்கள் வந்துச்சுன்னா நம்ம அந்த வழக்கை பற்றியும் பேசுவோம். சரி, நான் இப்போ நீங்கள் சொன்னது மூலிமா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். தடுப்பூசியை வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொடுத்ததான் விளக்கம் கொடுத்துட்டு கன்சர்ன் ஃபார்ம்லாம் கையெழுத்து போடுறது தான் நம்ம நினைக்காதீங்க, விருப்பப்பட்டு மக்கள் ஏற்றுக்கணும். அவ்வளோதான் நம்ம வந்து பண்ணணும். ஓகே, நன்றி.